சொக்க தங்கம் எங்க பழிதுடைக்க பகைவர் மேலே பாய்ந்த சிங்கம் விசும்புகின்ற குழந்தையவர் பேர கேட்டாவின் மூவத நிறுத்திவிடும் வீரம் பொங்கும் ஐயா சாதிக்கலன்னா நாங்க இல்லே போதிக்க மட்டும் அவர் பொறக்கவில்லை வெம் புலி போல செயலாற்ற ஐயா தவறவில்லை அமைப்பு நமக்கான அமைப்பு, இந்த முக்குளத்து சமுதாயத்திற்கான அமைப்பு. இது அடாவடித்தனம் வைக்கிறதோ கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கோ அங்கே போனா அது கிடைக்குமா இங்க போனா இடை கிடைக்குமா என்று ஈழத்தனமா அலைகின்ற கூட்டம் அல்ல. உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டம், மறுக்கின்ற தடுக்கப்படுகின்ற உரிமைகளை போராடி அரசாங்கத்தில் இருந்து பெற்று இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் நிலைக்காக பின்வாங்காத ஒரு கூட்டம். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், ஊருக்கு ஒரு புலி இருக்கிறது, அது இந்த முக்குளத்தோடு புலியிலே இருக்கிறது. அது குளிக்கின்ற பழக்கம் இல்லாத ஒரு புலி, அது படித்த புலி, அறிவாளி புலி, எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு புலி. ஆகவே நான் உங்களிடத்திலே மன்றாடி கேட்பது ஒன்றே ஒன்றுதான், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள். என் முன்னால் சொல்லுங்கள், எதை வேண்டுமானாலும் என் முன்னால் சொல்லுங்கள், எனக்கு பின்னால் சொல்லாதீர்கள். அது நம் இனத்திற்கு இழிவு, நமது இனத்திற்கு இழிவு. முன்னால் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் விவாதிங்கள். ஒரு எதிர்கருத்து வருகின்ற பொழுதுதான் மாற்று கருத்து உருவாகும். ஒரு கருத்து விவாதங்கள் ஏற்படுகின்ற பொழுதுதான் மாற்று கருத்து உருவாகும். அதை யாருக்கு மாற்றம் இருக்க முடியாது. நான் எந்த ஒரு சூழ்நிலையிலேயாவது எப்படியாவது ஒன்றை ஒரு சரியான ஒரு பாதையை, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பாதையை உங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் கல்லராக பிறந்தேனா, அகமுடையாராக பிறந்தேனா, மறவராக பிறந்தேனா என்பதிலே எனக்கு பெருமை இல்லை. நான் தேவர் என்ற பட்டத்திற்கு கீழே பிறந்திருக்கிறேன் என்பது மட்டும்தான் எனக்கு பெருமை. இந்த மண்ணை ஆண்ட ஒரு இனம், இந்த மண்ணை இந்த மக்களுக்கு வழங்கிய ஒரு இனம், மண்ணை மட்டுமே நம்பி பிழைத்த ஒரு இனம். அதைத்தான் தெய்வ திருமகன் பாராளுமன்றத்திலே 52 சொன்னார், என்னுடைய மக்கள் எல்லாம் மக்களை சுரண்டி சாப்பிடுகின்ற கூட்டம் அல்ல, மண்ணை சுரண்டி சாப்பிடுகின்ற கூட்டம் என்று சொன்னார். என்னை ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளமாக என்னை காட்டிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. முதலில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது முக்கியம். எனக்கு வெறும் கூட்டம் தேவையில்லை, பன்னிகளை போன்று வெறும் கூட்டம் எனக்கு தேவையில்லை. புலிகளை போன்றவராக இருக்கக்கூடிய என்னுடைய தேவ சமுதாய இளைஞன் பாய்கின்ற புலியாக இருக்க வேண்டும். ஆயுதம் இல்லாமல் பாய்ந்து வருகின்ற புலியை கைகளிலே பிடித்து தலைகளை அடித்து வேட்டையாடுவது எப்படி என்று இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்
கூலித்தேவன், மருது சகோதரன் அவர்களை போன்றவர்களாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், பொறுமைக்கும் எதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நான் வந்துவிட்டேன் உன்னை தேடி என்பதற்காக என்னை இலக்காரமாக நினைத்து விடாதே. நான் வந்ததுடைய நோக்கம் வேறு. நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவனோ, கூட்டத்தில் மமதை பிடிக்கக்கூடிய கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவனோ நிச்சயமாக தேவரை வழிபடுவனாக இருக்க மாட்டான். என் தேவர்கள் சந்திக்காத கூட்டமா? என் தேவர் பெருமகன் ஆற்றாத உரையா? அன்றைக்கு எந்த விதமான காலகட்டங்களிலே போக்குவரத்தை இல்லாத காட்டங்களில் லட்சக்கணக்கான மக்களுடைய கூட்டத்தை காட்டியவர் தெய்வ பெருமகன். உங்களுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். உங்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு இல்லாத எண்ணங்களுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். ஆனால் நீங்கள் நீங்களாக இல்லாமல் என்னிடத்திலே வாக்குவாதம் செய்வதையும், நீங்கள் நீங்களாக தன்னிலை மறந்து நீங்கள் பேசுவதையும் ரசிக்கக்கூடியவன் நான் இல்லை என்பதை இந்த இடத்திலே திட்டவட்டமாக சொல்லுகிறேன். நீ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிப்பில்லாதவனாக இருந்தாலும் சரி, நீ தேவனாக இருக்க வேண்டும். தேவனாக இருக்க வேண்டும். நீ தேவனாக இருக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும் என்று கொள்கை உடையவன் நான். தேவன் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு இறையோடு தொடர்புடையவன் என்று பொருள். இறைக்கு அடுத்தபடியாக 64 நாயன்மார்களிலே கூட 7 தேவமார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த சமுதாயத்திலே பிறந்தவன் என்று நீ சொல்லுகின்ற பொழுது அதற்கான அடையாளமும், அதற்கான அழகும், அதற்கான பண்பு இடத்திலே இருக்க வேண்டும். பண்பு பெற்றவர்களுக்கு தலைவராக இருப்பதற்கு நான் தயாராக இல்லை. குடிகார கூட்டங்களுக்கு தலைவனாக படிப்பதற்கு நான் தயாராக இல்லை. எனக்கு வெறும் 10 பேர் இருந்தால் போதும். இந்த இந்தியாவின் இந்த நாட்டை வல்லரசு நாட்டாக மாற்றி காட்டுகிறேன் என்று அன்றைக்கு அரைக்கோள் விடுத்தாரே விவேகானந்தர். என்ன சொன்னார்? ஒவ்வொரு கிராமத்திற்கும் 10 இளைஞர்களை கொடு என்று சொன்னார். அந்த 10 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த இந்திய நாட்டை வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அதைத்தான் நானும் இன்றைக்கு உங்களிடத்திலே கேட்கிறேன். எனக்கு ஒரு கிராமத்திற்கு குடிக்கு அடிமையாகாத இளைஞர், மாற்றவனுடைய பெண்களை தன்னுடைய காமத்திற்கு என்னென்னதாக நினைக்கக்கூடாத இளைஞன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய உயிரை பிரிந்தாலும் அது இந்த இனத்திற்கான அடையாளமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞன், தான் மறைந்தாலும் தனக்கு பின்பாக நமது வம்சம் வளரும் என்ற நம்பிக்கை உடைய ஒரு இளைஞன், எதிர்பார்ப்பு இல்லாத இளைஞன், இனத்தை காட்டி பிழைப்பு நடத்த முடியுமா என்று சோசிக்காத ஒரு இளைஞன், இனத்தை காட்டி பிழைப்பு நடத்தினால் அது பிணத்திற்கு சமம் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளைஞன், படித்த இளைஞன், படிப்பறிவு இல்லாத இளைஞனாக இருந்தாலும் பொறுப்பெடுக்க இளைஞன், எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் தேவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞன். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் எனக்கு வேண்டும். 10 இளைஞர்கள், கிராமத்திற்கு 10 இளைஞர்கள். ஜெயந்தி விழா நேரத்திலே அந்த பசும்பொன்னை நோக்கி படையெடுக்கக்கூடிய கூட்டம் குடிகார கூட்டமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பெத்லகேம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு மெக்கா, இந்துக்களுக்கு ஒரு காசி, தேவர்களுக்கோ ஒரு பசும்பொன். பாஞ்சாலத்துக்கு லாலா லஜபதி ராய், பம்பாய்க்கு பதோலி வீரர் பட்டேல், வங்கத்திற்கு சுபாஷ் சந்திர போஸ், தென்னகத்திற்கோ பசும்பொன் தேவர் என்று ஆனதுதான் வரலாறு. 1994 நந்தனத்தில் தேவர் சிலையை திறந்த அம்மையார் மதிப்பிற்குரிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பசும்பொன் தங்கம், பத்தரை மாத்து தங்கம் என்று போற்றி புகழ்ந்தார். மதுரை பல்கலைக்கழகத்தில் தேவர் ஆராய்ச்சி மையத்தை நிறுவினார். சென்னை நந்தனம் ரோடு தேவர் சாலையானது. முகவை மாவட்டம் தேவர் மாவட்டமானது. முக்குளத்து மக்கள் தேவர் என்ற பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என சட்டம் இயற்றப்பட்டது அம்மையார் அவர்களால். முக்குளமே என் முதற்குளமே
தேவர்குலமே, என் திருக்குலமே, திரும்பிப்பார், திரும்பிப்பார், வரலாற்றை திரும்பிப்பார். என் பாசமிகு பந்தங்களே, என் நேசமிகு சொந்தங்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அன்போடு இருங்கள், பண்போடு இருங்கள், மானத்தோடு இருங்கள், வீரத்தோடு இருங்கள், உண்மையாக இருங்கள், உயர்ந்த நிலையில் இருங்கள், நண்பனாக இருங்கள், நல்லவர்களாக இருங்கள். ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையாக மட்டும் இருக்காதீர்கள். எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் அடிப்பவன் தேவனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். என் பாசமிகு பந்தங்களே, என் நேசமிகு சொந்தங்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரிதான், நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிதான், ஆனால் எப்பொழுதும் தேவராக இருங்கள், தேவரோடு இருங்கள். ஜெய் ஹிந்த். எங்க பழிதுடைக்க பகைவர் மேலே பாய்ந்த சிங்கம், பிசும்புகின்ற குழந்தையவர் பேர கேட்டார்.